உங்களுக்கு கால ஓட்டம் நவீனமாகலாம். முன்னால இது வரைக்கும் லேடிஸ் போட்டாங்க, அப்புறம் இது வரைக்கும் போட்டாங்க, சில ஸ்லீவ்ஸ் போடுறாங்க. இதில் மாறி மாறி போடலாம் சார். திருப்பி நாங்கள் வந்து ஜாக்கெட்டை போட மாட்டோம், மாறுவதற்கு எங்களுக்கு வந்து காத்தோட்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் இப்படியே 100 பேர் காதலிக்கும் போது அது 90 பேரோட காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிருக்கா. இந்த 10% தான் காதலியே திருமணம் செஞ்சிருக்காங்க. இதான நீதி. ஆனா இன்னொருத்த மனைவியை காதலிச்சாலே அது கள்ளக்காதல் பேர் வந்துருக்குது. எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும், ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. தன்னோட காதலியை வந்து இன்னொருத்தனுக்கு கல்யாணம் கொடுக்கறதுன்னா அதுல அவன் காதலை தியாகம் பண்ணா, அந்த உயிரை தியாகம் பண்ணா, இதெல்லாம் தியாகம் இருந்தால் தான் அது அந்த காதலுக்கு உயிர். இன்னைக்கு வாழ்க்கை பேசுறோம்னா ஒருத்தன் காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டா, அவன் கரெக்டாக ரீசன் சொல்லியிருந்தான். அந்த மாதிரி ரீசன் சொன்னீங்கன்னா நமக்கு இந்த பேச்சுக்கு இடம் இல்லையே. நினைச்சாலும் பண்ணுறது அதுக்கு 6 மாதத்துல இன்னொருத்தனை போயிட்டு நான் நினைக்கிற மாதிரிலாம் என் ஃபீலிங். எனக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணை பிடிக்குது, இன்னைக்கு அந்த பொண்ணு சரியான படுது, இன்னைக்கு அந்த பொண்ணோட நான் உறவு பண்ணுறேன். அது இல்லை, இந்த ஃபீலிங்கை உணர்வை சில நேரத்தில் அடக்கணும். சிலது தப்பான உணர்வாக இருக்கும், சிலது உணவு சரியாக இருந்தால் கூட சமூகத்துக்காக நம்ம அடக்கணும். நீங்கள் நான் என்னுடைய மனசாட்சியும் மதிக்கணும், நான் சமூகத்தையும் மதிக்கணும். யார் என்ன நினைச்சாலும் வாழ்கிற வாழ்க்கை அது வாழ்க்கை இல்லை. இவர் சார் வந்து இடுப்போற மச்சம் காட்டுவாங்க, அப்புறமேல மிச்சம் காட்டுவாலும் பாட்டு எழுதிட்டு எப்படி இவர் இதை பேசலாம் அப்படிங்கிறத வந்து இணையதளத்தில் வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் பேசுறது எல்லாமே நீ வன்மத்திலேயே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறதுனா அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு பதில் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிய, ஒத்துக்க மாட்டிய, எதிர்கேள்வி தான் வரும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இருக்காங்க. திரையுலகில் இருக்கிற பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக்கொண்டு அதுக்கான பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டு நமக்கும் நேரம் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பல கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போது டியூட் படம் வந்து வெளிவந்ததுலேருந்து நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்தி நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிச்சது, விமர்சனங்கள் நிறைய கடுமையாக வச்சாங்க. நீங்கள் கூட சில கூட்டங்களில் பேசுனீங்க. அது வந்து அந்த எதிர்ப்பு விமர்சனங்கள் வந்து நம்ம அந்த கதை அம்சமும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த புது மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கல. இந்த காலமாக இருக்கட்டும், அந்த காலமாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், கலாச்சாரம் அப்படிங்கிறது அதில் சிலது கொஞ்சம் முன்ன பின்ன ஆல்ட்ரேஷன் அப்படி இருக்கலாம். இப்போ உள்ள கிட்ஸுக்கு 2K கிட்ஸ்னு சொல்கிறாங்க, கலாச்சாரத்தை மாற்றிக்க முடியாது. ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது, குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது, தங்கச்சி தான். மூத்தவளை பொறுத்த அக்கா, அப்போ அக்காவுக்கு என்ன மரியாதை, தங்கச்சிக்கு என்ன மரியாதை, ஒரு அண்ணங்கிற தங்கச்சிக்கு ஒரு தாப்பன் ஸ்தானத்துலேருந்து பொறுப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரு இதுதான். நமக்கு எல்லாமே எங்கே நீங்கள் வந்து முன்னோக்கி போகல சார். நீங்கள் நினைக்கிறீங்க முன்னோக்கி போகிறோம்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் பின்னோக்கி போகிறீங்க, கற்காலத்துக்கு போகிறீங்க, ஆதிவாசியாக போகிறீங்க. யார் வேணாலும் கூட இருக்கலாம். ஒரு கட்டுப்பாடு இல்லைங்கிறது இது வந்து பிற்போக்குத்தனமானது. நாங்கள் சொல்லும்போது எங்களை வந்து பிற்போக்குவாதி சொல்கிறீங்க, நீங்கள் தான் பிற்போக்குவாதி. ஒரு கலாச்சாரம் வந்து உருவாகிறதுக்கு எத்தனை 1000 ஆண்டு ஆயிருக்கு தெரியுமா? ஒரு அம்மனமாக இருந்து, அதுக்கப்புறம் இலைகளை உடுத்தி, அதுக்கப்புறம் துணிகளை சும்மா போதிக்கிட்டு, அப்புறம் வேஷ்டி சட்டை சேலை அப்புறம் பேண்ட்டு, ஒரு இந்த ஆடைகள் டிசைன் மாறலாம். ஆடைகளோட நோக்கம் என்ன? நீங்கள் வேட்டியை கட்டுங்க, மாடர்னா சார், நான் மாடர்ன் சார், நான் ஜீன்ஸ் தான் போடுங்க சார், நான் வந்து ஷார்ட்ஸ் தான் சார் போடுங்க. இதெல்லாம் எதுக்கு? நிர்வாணத்தை மறைப்பதற்கு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எதுக்கு ஆடைகள் வந்து அடிமைப்படுத்துதுங்களே? நாங்கள் நிர்வாணமாக தான் இருப்போம்னா அது எப்படி நான் கலாச்சாரமாக ஒத்துக்க முடியும்? உங்களுக்கு ஒரு கால ஓட்டம் நவீனமாகலாம். இப்போ ஒரு ட்ரெண்டுக்கு ட்ரெஸ்ஸு போகிறாங்களாம், அதெல்லாம் ஓகே. ஸ்லீவ்ஸ் போடுறீங்களா? இல்லை முன்னால இது வரைக்கும் லேடிஸ் போட்டாங்க, அப்புறம் இது வரைக்கும் போட்டாங்க, சில ஸ்லீவ்ஸ் போகிறாங்க. இதெல்லாம் மாறி மாறி போடலாம் சார். திருப்பி நாங்கள் வந்து ஜாக்கெட்டை போட மாட்டோம், அந்த காலத்தில் ஜாக்கெட்டை போட்டாங்க, அது வந்து எங்களுக்கு மாறுவதற்கு எங்களுக்கு வந்து காத்தோட்டம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் நாங்கள் இப்படியே ஏற்றுக்க முடியும். அப்போ நீங்கள் பின்னோக்கி தான் போறீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து ரவிக்க போடலை, வெறும் சேலை தான். கமல் கூட ஒரு இதில் வீடியோவில் பேசியிருப்பார், இந்த மாதிரி பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்தது, அது கலாச்சாரமா அல்லது அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மேலாடை அணிகிறாங்க அது கலாச்சாரமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதை மேலாடை அணிவதற்கே நம்ம ஒரு சுதந்திரத்தை மீட்டு பெற வேண்டிய
ஒரு சூழல் இருந்ததுங்கிற மாதிரிலாம் திருப்பி நீ அவுச்சு சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு மேலாடை போடுறது இன்னார் தான் மேலாடை போடணும், இன்னார் மேலாடை போடக்கூடாதுன்னு ஒன்று இருந்துச்சுல்ல. முளைவரின்னு ஒன்று போட்டாங்கல்ல. இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம் நம்ம. அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். அப்போ அதை தாண்டி வரும்போது திருப்பி நீங்கள் பின்னாடி வந்து ரவிக்க உருவுறீங்க. ஒரு கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது உருவாக எத்தனை எத்தனை காலகட்டம் வரணும். தாலி, கணவன் மனைவி, ஒரு கணவன் வந்து இப்போ அதுக்கு வந்து பொண்ணுக்கு இப்படி இருக்கணும், ஒரு மனைவி வந்து கணவனுக்கு இப்படி இருக்கணும். இந்த இந்த வரமுறை வந்து கலாச்சாரம் உருவாகிறதுக்கு பல ஆயிரம் வருஷம் ஆயிருக்கு. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டில் மாற்றக்கூடாது. ஒரு சினிமா ஸ்கிரிப்டில் அதை நீங்கள் மாற்றக்கூடாது. 2000 வருஷமாக 3000 வருஷமாக உருவான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் 3 நேரம் ஒரு படத்தில் போய் நீங்கள் மாற்றிட முடியாது. அந்தைய நாட்கள் படம் வந்து வெற்றிகரமாக ஓடுனதுக்கு முதல் காரணமே அந்த கிளைமேக்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த உச்சக்கட்ட காட்சி தான். அந்த காட்சியிலே வந்து என்னுடைய காதலி வந்து உனக்கு மனைவி ஆகலாம், ஆனால் உன்னுடைய மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது, அந்த மாதிரி ஒரு வசனமே வந்து பிரபலமாக இருந்தது. அப்போ அதை ஏற்றுக்க தானே சார் செஞ்சாங்க? ஆமாம், அது நியாயம் தானே சார். அப்போ அது கலாச்சாரத்தை மீறல சார். 100 பேர் காதலிச்சானா 100 பேர் காதலிக்கும்போது அது 90 பேரோட காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிருக்காங்க. இந்த 10% தான் காதலியே திருமணம் செஞ்சுருக்காங்க. இதானே நீதி. ஆனால் இன்னொருத்த மனைவியை காதலிச்சாலே அது கள்ளக்காரன் பேர் வந்துடுதுல்ல. சிறுவர் வந்து திருமணத்தை மீறிய என்னமோ திருமணத்தை மீறிய உறவு ஆனால் அதெல்லாம் ரேராக யாராவது சொல்கிறதுக்காக அது கலாச்சாரம் ஆயிடாது. அப்போது யாரோட காதலையும் யாருக்கும் மனைவி ஆகுறது சூழ்நிலை. அது அப்பா அம்மாவுடைய கண்டிஷனாக இருக்கும். இல்லை இதுவே லவரை புரிஞ்சுக்கிட்டு இது வாழ்க்கை சரியாக வராதுன்னு அதுவும் மனசு மாறலாம், பொருளாதார சூழலில் மாறலாம், ஏகப்பட்ட இது இருக்குது. ஒரு காதல் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு 1008 சூழல் இருக்குது சார். ஆனால் ஒருத்தரோட மனைவி வந்து இன்னொருத்தருக்கு காதலியாங்கிறதுக்கு சூழலுங்கிறது ரொம்ப 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 ரேர். நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு படத்தோட கிளைமேக்ஸு அதுதான் கலாச்சாரம்ங்கிறதுல இப்போ நீ சொன்னீங்களா அந்த நாட்கள், ஆமாம், அதுதான் கலாச்சாரம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதே பார்க்குறேன் சார். புதிய வார்ப்புகளில் புருஷன் தாலி அத்து போட்டு லவரோட போவான், அதுவும் ஓடிச்சில்ல, இதுவும் ஓடிச்சில்ல. இப்போ புதிய வார்ப்புல தப்பு சொல்லல, அந்த இடத்துலையும் தப்பு சொல்லலை. தன்னோட கட்டின புருஷனோட தாலியை தூக்கி போட்டு காதலோட கிளம்புறான். படம் சிலுவை ஜூப்ளி. தாலி ஏறிட்டா கணவன் தான். தாலி வந்து எனக்கு கலாச்சாரம் அதை அத்து போட மாட்டேன், அது நான் புருஷன் வாழ்ந்துன்னு விடாப்படியாக இருந்தான். அதுவும் சிலுவை ஜூப்ளி. நீங்கள் வித கலாச்சாரம் சொல்லுவீங்க என்னன்னா சார். ஆனால் இதில் வந்து குறிப்பிடுறது மன்னிக்கணும், இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து ஃபீலிங் தான் முக்கியம். அதான் அவங்களுடைய உணர்வு. ஃபீலிங்னு அவங்க சொல்கிறது வந்து பெண்களுடைய உணர்வுகளை தான் நம்ம மதிக்கணும், அது தாலியை நம்ம வந்து அது முக்கியமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இதுக்கு இடையிலே அடுத்து ஒரு படம் வந்துருச்சு. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு, ஆண் பாவம் பொல்லாதது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாலி எங்கன்னு கதாநாயகி வந்து தாலி இல்லாமல் இருப்பாங்க. அப்போது கணவன் கேரக்டர் கேட்பாங்க, நீங்கள் என்ன தாலி எங்கன்னா, அது நகை தானே, அது ஜுவல் பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பக்கம் ஒரு நியாயமாக இந்த ஜென்ரேஷனுடைய ஒரு வாதமாக தோணுது எனக்கு. ஓகே சார், கரெக்டாக கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி சார். உணர்வுகள் இருக்குல்ல, உணர்வுகளை அதான் ஃபீலிங் சொல்லிய இதை அடக்குறதான் பகுத்தறிவு. நான் நினைக்கிற மாதிரிலாம் வாழ்கிறது பகுத்தறிவு இல்லை. நான் நினைக்கிற மாதிரிலாம் என் ஃபீலிங் எனக்கு இன்றைக்கி ஒரு பொண்ணை பிடிக்குது, இன்றைக்கி அந்த பொண்ணு சரியாக படுது, இன்றைக்கி அந்த பொண்ணோட நான் உறவு பண்ணுறேன், அது இல்லை. அந்த ஃபீலிங்கை உணர்வை சில நேரத்தில் அடக்கணும். சிலது தப்பான உணர்வாக இருக்கும், சிலது உணவு சரியாக இருந்தால் கூட சமூகத்துக்காக நம்ம அடக்க வேண்டியிருக்கும். நீங்கள் நான் என்னுடைய மனசாட்சியும் மதிக்கணும், நான் சமூகத்தையும் மதிக்கணும். யார் என்ன நினச்சாலும் வாழ்கிற வாழ்க்கை அது வாழ்க்கை இல்லை. இப்போ அது சினிமாவை வச்சு நம்ம உதாரணம் சொல்ல முடியாது. ஏன்னா சினிமா எதுக்கு சொல்லணும் வந்தோன்னா, புதிய வார்ப்புகளில் அது தாலி அறுத்துட்டு போகிறது ஏன் ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்போ ஒரு பெண்ணு வந்து ஒரு கணவனை மீறிட்டு வேணாம்னு போகிறான்னா அந்த கணவன் கேரக்டர் தப்பாக இருக்கும். ஆணிச்சு தப்பாக நினைக்கணும். இவன்ட்டுலாம் வாழ்கிறதுக்கு வெளியே போயிடலாமியா அப்படின்னு ஆணிச்சு நினைக்கணும். அவள் தான் இங்கேருந்து போகணும். சில இடத்துல அந்த நாளில் இப்போ சிவாஜி கணேசன் ஓப்பனிங்கே கொண்டுருவாங்க. எப்போ கட்டின பொண்ணுடைய புருஷன் கொண்டிருப்பா சார். அது கலாச்சாரம் ஆகுமா? கட்டின பொண்ணுடைய புருஷன் கொள்ளலாங்கிறது கேள்வி வரும்ல. ஆனால் அந்த புருஷன் அப்படி தேசத்தூரையாக இருந்தேன்னா கட்டுப்பட்டு கொள்ளலாம். இங்கே கலாச்சாரங்கிறது நம்ம அளவுகோடு இல்லை, மனைவியை பொறுத்து தான் கணவன் எப்படி இருக்காங்கிறது கலாச்சாரம். ஒரு கணவனை பொறுத்து தான்
மனைவி எப்படி இருக்குங்க கலாச்சாரம். ஆனால் கணவன் சரியாக இருக்கும்போது பெரிய தவறு விட்டு கொடுக்குற தவறுகள் எல்லாம் பெருசாக பண்ணிட்டு விட்டு போகிறது கலாச்சாரம் ஆயிடாது. அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும். மனைவி வந்து விட்டு தூக்கி போகிறான்னா அந்த மனைவி கேட்டு எக்ஸ்ட்ரீம் தப்பாக இருக்கணும். ஆடியன்ஸ் படத்துக்காக சொல்கிறேன். ஆடியன்ஸ் வந்து இந்த பொம்பட்டம் வாழ்கிறதுக்கு ஆட்டோ வளர்த்தலாம்ப்பா. முதல் மரியாதையில் என்ன வடிவுக்கரசி ஆடியன்ஸ் பார்க்குறான், இவெல்லாம் பொம்பளையாவ இவட்டெல்லாம் வருஷம் வாழ்றதுக்கு ராதாட்டே வாழ்ந்துலான்னு அவன் நினச்சான். ஆனால் சேர்த்து வைக்கல டைரக்டர். நான் அது கலாச்சாரம் சீரழிச்சுட்டு அவர் சேர்த்து வைக்கல. ஆனால் ஆடியன்ஸ் நினச்சான் இதெல்லாம் பொம்பளையான்ட்டு. அது மாதிரி சில கேரக்டரை பொறுத்து சில மீறல்கள் வரும். ஆனால் எல்லாத்துக்கும் மீறலாங்கிறது நினச்சா மீறலாங்கிறது கலாச்சாரம் இல்லை. மீறதுக்கு உங்களுக்கு சரியான சூழல் வரணும். அதை மக்கள் ஒத்துக்கணும். மக்கள் என்ன உறவுகள் ஒத்துக்கணும். அவன் பாவம் அவன்கிட்ட அடிமையாக இருக்க இல்லைனா புருஷன் ட்ரெயின் தண்ணி குடிச்சு மிதிக்கிறான் உதைக்கிறான், இவன்கிட்ட வாழ்றதுக்கு தாலி அத்துப்பட்டு வரலாம் அப்படின்னு ஒரே சொல்லுவான். அப்போ அத்துப்பட்டு வா. நீ வந்து கணவனுக்காக நீ அடிமையாக இருக்காத. கல்லானாலும் புருஷன் அதான வருவான். கல்லானாலும் புருஷன் அது பழைய கோட்பாடு. அதெல்லாம் இல்லை. சரியாக இருந்தான்னா பரவாயில்ல. சின்ன தவறுகள் இல்லாத மனிதர்கள் இல்லை சார். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சிறு தவறுகள் நிறைந்தது தான் ஒரு உறவு. தவறே இல்லாமல் எல்லோரும் இங்கே புத்தராகவோ காந்தியாகவோ இயேசுவாகவோ யாரும் இல்லை. அப்போ மன்னிக்கக்கூடிய விஷயத்தை மன்னித்து வாழ வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய விஷயத்தை விட்டு கொடுத்து வாழ வேண்டும். அவனை விட்டே கொடுக்க முடியாது, மன்னிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு துரோகம் பண்ணான்னா அவனே தூக்கி போடும். இது எதுவுமே கலாச்சாரம்ன்றது அளவுலாம் இல்லை. அது சூழல், உறவை பொறுத்து, சூழலை பொறுத்து, நிகழ்வுகளை பொறுத்து. இதுதான். அதுக்காக படங்களில் வந்து இப்போ அந்த நாட்கள் தான் இதுதான் கலாச்சாரம் அப்படி இல்லை. புதியவரும் கலாச்சாரம் தான், முதல் முறையும் கலாச்சாரம் தான். இந்த காலத்து இயக்குநர்கள் இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, கதையை எடுப்பதற்கு முன்னோடிகளாக இயக்குநர்களாகவே இருக்கிறாங்க. இப்போது நம்ம பாலச்சந்திர சார் அவருடைய படங்களில் வந்து அப்படி தான் இருக்கும். தாலியை கலாட்டி வச்சுருப்பாங்க. அரங்கேற்றத்தெல்லாம் வேறு மாதிரியான ஒரு பெரிய ரெவல்யூஷனே பண்ணியிருப்பார். அலைபாயுதில் மணிரத்னம் அவங்க வந்து அவர் அந்த ஷாலினி தன்னோட தாலியை வந்து கண்ணாடியில் மாட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து மூத்த இயக்குநர்கள் வந்து செய்யும்போது சரியாக ஏற்றுக்கிற உலகம் புதிய இயக்குநர்கள் வரும்போது அவங்கள நோக்கி கேள்வி கேட்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தை சார். புரட்சி வேற, கலாச்சாரத்தை மீறுவது வேறு. புரட்சிங்கிறது நீங்கள் அரங்கேற்றம் சொல்லுவீங்க. அரங்கேற்றத்தில் கதாநாயகி, எந்த கதாநாயகி ஒரு டைரக்டர் காட்டிட மாட்டாங்க. அப்போ அந்த கதாநாயகி தப்பான வழியில் போயிட்டா. ஆனால் அதுக்கு சொன்ன ரீசன் சொல்லுவாங்களே, நான் ஏன் அப்படி ஆனேன்ட்டு எல்லாரையும் ஒத்துக்கிட்டான். சார் ஒரு குடும்பத்தை காப்பாது அவளுக்காக இல்லை, அவள் கல்யாணம்னு சந்தோஷம் வளர்ந்துருக்கா இல்லை, குடும்பத்தை காப்பாது, தம்பியை படிக்க வைக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கணும். இவ்வளோ சுமையில் அவள் மேலே ஏறி போச்சு. அத்தனை கடவுள் நிறைவேற்றிருக்காக அங்கே அவள் தவறிட்டான். அதை வந்து கலாச்சார சீர்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் சூழல், அதான் சொன்னல, சில நேரம் சூழல் வந்து கலாச்சாரத்தை மீறும். மக்கள் ஒத்துக்கிட்டு போட வச்சுருக்காங்க. இங்கே என்னென்னா அதுக்கான சூழல் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, திரைக்கதையில் இல்லை கொண்டு வர சார். ஒரு அயோக்கியன்னு கூட வாழக்கூடாது சார். ஒரு அயோக்கியன்ட்டு பொங்கல் வாழக்கூடாது சார். அது மாதிரி ஒரு கணவன் துரோகம் பண்ண பொங்கல்கிட்ட கணவன் வாழக்கூடாது சார். இல்லை வாழ்ந்தே ஆணுங்கிறது கலாச்சாரம் இல்லை சார். நான் சொல்கிறேன், கலாச்சாரத்துக்கு அளவுகோல் இல்லை. அளவுகோல்ங்கிறது சூழல் தான் அளவுகோல். நிறைய மீறல் நம்ம உறவுகள்லேயே சில பொம்பளை தூக்கிட்டு வந்திருக்கு. நம்ம சந்தோஷப்பட்டுருக்கோம். அப்பா இப்போ வந்து அவனை விட்டு சொல்லியிருக்கோம்ல. சில லேடிஸ் அப்பா தப்பிச்சிடா, மயங்கி கிடந்த இப்போ தப்பிச்சிடா அப்படின்னு சொல்கிறோம்ல. இதெல்லாம் கலாச்சார மீறல் இல்லை. இது சூழல் அடிப்படையில் அவங்க வாழ்க்கை அவங்க நிர்ணயிச்சுக்கிறாங்க. சூழல் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை நிர்ணயிச்சுக்கிறதுக்கும், நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கும், இஷ்டம் போல் அனுபவிக்கிறதுக்கும், யார் உலகம் என்ன நினச்சா பரவாயில்லன்னு வாழ்கிறதுக்கும் இதெல்லாம் கலாச்சார மீறலில் போயிடும். நானும் சரியாக ஒரு காதலனை தூக்கி எறிகிறதுக்கு சரியான ரீசன் வேணும். வாலிபமாயம் படம் நீங்கள் இந்த கதையெல்லாம் ஒத்து வரும். கமல்ஹாசனும் ஸ்ரீதேவி உயிர்க்குள்ள லவ் பண்ணாங்க. ஸ்ரீ யார் லவ் பண்ணா, யார் கல்யாணம் பண்ணா? பிரதாப்ங்கிற ஒரு கேரக்டர் கல்யாணம் பண்ணிச்சு. ஒருத்தர் நான் லவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாலேன்னு சொல்ல முடியுமா? சூழல் அங்கே வச்சான். கதாநாயகி முடிவு பண்ணா, நம்ம சீக்கிரம் செத்து போக போகிறோம், நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை நாசம் போயிடும், அப்புறம் நம்ம செத்து போயிட்டால் வேறு கல்யாணம் பண்ண மாட்டா, தெரிஞ்ச வாழ்க்கை கெடுக்கக்கூடாங்கிறக்க இவனையே அவன் வெறுக்கிற அளவுக்கு நடந்து உடனே எவன்ட்டு கல்யாணம் பண்ணுவான்னு சீண்டி விட்டு அவனை வந்து நீ சொல்லிட்டாடான்ட்டு அவனுக்காக ஒரு கல்யாணம் பண்ணான். இது சூழல். அதில் ஒரு தியாகம் இருக்குது. தன்னோட காதலியை வந்து இன்னொருத்தனுக்கு கல்யாணம் கொடுக்குறதுனா அதில் அவன் காதலை தியாகம் பண்ணான், அவன் உயிரை தியாகம் பண்ணான். இதெல்லாம் தியாகம் இருந்தால் தான் அது அந்த காதலுக்கு உயிர். இன்றைக்கி வாலிபம் ஏன் பேசுகிறோம்னா
ஒருத்தன் காதலி இன்னொருத்தருக்கு மனைவி ஆகிட்டா, அவன் கரெக்டாக ரீசன் சொல்லியிருந்தான். அந்த மாதிரி ரீசன் சொன்னீங்கன்னா நம்ம இந்த பேச்சுக்கு இடம் இல்லையே. நினைச்சா லவ் பண்ணுறது, அதுக்கு 6 மாதத்துல இன்னொருத்தனை போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், அப்புறம் அவனுக்கு புள்ள இது கொண்டு வந்துட்டுங்கிறது அது அது இப்போ ஈஸியாக லைஃப் எடுக்கக்கூடாது. அதாவது புது இயக்குனர்களுக்கு தான் இந்த எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த இணையதளங்களில் வந்து மணிரத்னம் இதை தான் பண்ணார், பாலச்சந்தர் இதை தான் பண்ணார், ஏன் வந்து அதை வந்து அது ஒரு வழிகாட்டுதலாக தானே அவங்களே அமைச்சு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது ஒரு வாதமும் வைக்கிறாங்க. நான் அதே சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு தாலி எடுத்து போட்டால் பாலச்சந்தர் வச்சார், ஒருத்தனுக்கு குழந்தைய பத்துட்டு ஒப்படைச்சி போயிட்டா பாலச்சந்தர் வச்சார் அப்படிங்கிற வந்து அதை நீங்கள் அதைத்தான் வழிகாட்டிய நினைக்கிறீங்க. ஆனால் எதுக்காக ஒருத்தனுடைய குழந்தை சுமந்து பெற்று அவன் கையில் கொடுத்தா அது என்ன சொல்லியிருந்தாங்கிறத நீ ஆராயணும். இப்போ நீங்கள் சமீப காலமாக மீட்டிங்கில் பேசும்போது நீங்கள் இந்த இதுக்கான கலாச்சார சீர்களுக்கு எதிராக அதிகமாக குரல் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க, இவர் சார் வந்து இடுப்போகிற மச்சம் காட்டுவான், அப்புறமேல மிச்சம் காட்டுவாலும் பாட்டு எழுதிட்டு எப்படி இவர் இதை பேசலாம் அப்படிங்கிறத வந்து இணையதளத்தில் வந்து தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. நீங்கள் அது ஒரு பக்கம் ஒரு நியாயம். வடுமாங்க உருதுங்க. என்ன சார், கவிஞர் கண்ணதாசன் கவியரசு இன்னைக்கும் திரைப்பட கவிஞரில் கண்ணாசன் மீறி அவரை மிஞ்சி யாராவது எழுதியிருக்காங்களா? இன்றைக்கும் கவியரசுனா கண்ணாசன். அவரும் சில திரைப்பட பாடல்கள் சூழலுக்கு ஏற்ப நிறைய பாடல்கள் அதில் குறிப்பிட்ட இந்த இழந்த பழம் செக்க செவந்த பழம், அதுக்காக கண்ணாசனை வந்து நீங்கள் இல்லை அவர் அது அந்த பாடலுக்காக நான் வருத்தப்பட்டேன். ஓகே, நானும் வருத்தப்படுறேன். எம்ஜிஆர் மாதிரி சார் கருத்து சொன்ன நடிகர் இருக்காங்க சார் தமிழ் திரையுலகிலேயே. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அம்மா பாசம், அப்பா பாசம், அண்ணன் தங்கச்சி பாசம், உறவுகளை பற்றி நடிகராக இருக்காங்களா? எத்தனை படங்கள். மாங்க திருடி திங்கிற பொண்ணு மசக தீரலையோ அது வரும். இதுக்காயா இது பழமா? நீங்கள் அதுக்காக எம்ஜிஆர் படம்லாம் காம சொல்ல முடியாது. அந்த உரிமைக்குள்ள படத்தில் என்ன சொல்ல வராங்க மெசேஜ், அண்ணன் தம்பிக்குள்ள கூட உறவு. ஆனால் ஆடியன்ஸ் வந்து எம்ஜிஆர் கிட்ட அதையும் ரசித்தாங்க அப்படிங்கிறது. அதுதான் சொன்னேன் சார். நீங்கள் வந்து ஒரு படத்தை என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு பார்க்கறது விட அதில் அங்கே சாங்கில் என்ன வரிகள், ஒரு சீனில் என்ன இது, அதை ஆராய்ஞ்சால் அது வந்து வன்மம். நான் ஒரு விஷயம் பொதுவாக ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்கள் என் படத்தில் உள்ள சின்ன சின்ன நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வச்ச விஷயத்தை நீங்கள் கொண்டாந்து முன்னிறுத்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து என் மேலே உள்ள வன்மத்தை தான் காக்குறீங்க தவிர, நான் திரைப்பட மேலே நான் எப்படி நான் அக்கறையில் பேசுகிறேன், நீங்கள் வன்மத்தில் பேசுகிறீங்க. அக்கறையில் பேசுகிறதுக்கும் வன்மத்தில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வன்மத்தில் பேசுகிறவன்ட்ட நம்ம விளக்கம் சொல்லவே முடியாது சார். நான் ஒன்று சொன்னால் இன்னொன்று சொல்லுவாங்க. என் நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டா ஓகே. நானும் எல்லா பேசணும் சரின்னு சொல்ல மாட்டேன். சிலது சொன்னால் ஓகே ஆமல்ல அப்படி சொல்லலாம். நீங்கள் பேசுகிறது எல்லாமே நீங்கள் வன்மத்திலேயே நீங்கள் கேள்வி கேட்டுக்குதுன்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்கு பதில் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டிய, ஒத்துக்க மாட்டிய, எதிர்கேள்வி தான் வரும். அதனால் நான் என் கருத்து சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு உடம்பட்டால் உடம்படுங்க, இல்லையா அப்பா இவருக்கு பாடலையா இடுப்பு போகிற மச்சம் கட்டவான்ட்டு நீங்கள் சொல்லிட்டு போங்க. எல்லா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் உறவுகளோட வலிமையை சொன்னவர், அதிகம் சொன்னது அவர் தான். காதல் படம் அதுக்கு இருந்துச்சு. அப்போ ஸ்ரீதரன் காதல் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அரசர் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் ஒரு மனுஷன் புருஷன் பொண்டாட்டி அண்ணன் தங்கச்சி இந்த உறவுல போட்டு குளிக்க எடுத்தது கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார். அவர் படத்தில் சார் இழந்த படம் சாங்கு. ஆமாம், நீங்கள் அவர் வந்து ஐயோ இவர் வந்து இயக்குனர் திலகம், அவர் இவர் காம இயக்குனர்னு சொல்லிக்கலாம். அவரை ஒரு பாட்டு அதில் கிளியர் போச்சுனால அவர் படத்துலேயே எத்தனையோ காட்சிகள் இருக்கும். ஒரு படத்தில் சிவாஜிக்கு சேலை கட்டி விடுவார் கேரவிஜாவுக்கு. இன்றைக்கி விமர்சனம் இருக்கும். மடித்து தமிழ் தங்கச்சி கேரக்டர் மடிச்சு அப்படி சொல்லி சேலை விட்டுவார். அது வந்து அதை இதை வெளிப்படுத்தும். அவங்க பாசத்தை மனசு ஒன்றுமே இல்லை. நீ அதை என்ன தங்கச்சிங்கிறாங்க சேலை கட்டிக்குள்ளே சொருகிறான்னா உங்களுடைய வன்மம், உங்கள் கண்ணோட்டம் அதுக்கு பரிசு இருக்க முடியாது. அப்போ உறவு வலிமை சொன்ன கேஎஸ் கோபாலன் படத்துலேயே இழந்த படம் சாங் இருந்துச்சு. இந்த மாதிரி சில படுக்கிற சில நெருக்கமாக இருக்கும். அதில் ஏன்னா படுக்கிற நெருக்கமாக வச்சுருக்கா. நீங்கள் அது என்ன கருத்து சொல்ல வரதை பார்க்கணும் தவிர சொன்ன சீன் சொல்லக்கூடாது. முந்தானம் முடிச்சு இன்றைக்கி நீ முருங்கா சொல்லிக்கிருக்கிய அந்த படத்தை பாய்க்கிறதுல முருங்கன்னு ஆகி போச்சு. அது ஒன்றும் மனசில் இருக்குது. என்ன சார் சொல்ல வந்தார் மேட்ரு? முந்தானம் முடிச்சு ஒரு தாயனுக்குள் பெற்றா மட்டும் தாய் இல்லை, ஒரு சித்திங்கிறவும் தாயாக மாறலாம். எங்கே நான் பெற்றுட்டா பிள்ளை பாசம் பகிர்ந்துருமோன்ட்டு இது கருத்துரை பண்ண போனான் சார். அது யாராவது பேசுகிறீங்களா சார்? முந்தானம் முடிச்சு முருங்கன்னா உங்கள் புத்தி அதிலே இருக்குது. அப்போது ஒரு நல்ல கருத்து சொன்ன பாக்கியாத படத்தை ஒரு முருங்கைக்காய் சொல்லி அவர் கேவலப்படுத்துறீங்க. அது மாதிரி தான் இந்த இடுப்போற மச்சம் கட்டவா என்ன இதுக்குன்னா
அசர ஆள் இல்லை, நீ சொல்லிக்கோ, அவ்வளோதான். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வாவ் தமிழா நேயர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. ஒரு நேரம் பொறுமையாக எங்கள் பேட்டியில் எங்களுடைய கருத்து பரிமாற்றத்தை கேட்டீங்க. ரொம்ப நன்றி.